கமல் ட்ரோல், சூரி மாஸ், ஷங்கரின் சறுக்கல். 2024 தமிழ் சினிமா ஒரு பார்வை. 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை தமிழ் சினிமா படங்களின் நிலை மற்றும் நட்சத்திரங்களின் வெற்றி தோல்வி என முக்கிய விமர்சனம் இங்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. சுந்தர் சியின் மாஸ் படம், சூரியின் சூப்பர் நடிப்பு, ஷங்கரின் சறுக்கல், கமல் ட்ரோல், சிங்கம் புலியின் வில்லத்தனம் என ஆச்சரியங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது தமிழ் சினிமா. இதோ தகவல்கள். 2024ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் ஜனவரி முதல் ஜூலை வரை வெளியான 130 திரைப்படங்களில் 10 திரைப்படங்களை தவிர்த்து பல படங்கள் மோசமான நிலையை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு பெரும் நஷ்டத்தை அடைந்துள்ள தமிழ் சினிமா 2024 இரண்டாம் பாதியில் முக்கிய நடிகர்களின் படங்களின் மூலம் மீண்டும் பாக்ஸ் ஆபீஸ் பட்டியலில் ஜொலிக்க தயாராகி வருகிறது. இந்த ஆண்டு பலருக்கும் அதிர்ச்சிகள் நிறைந்த அனுபவத்தை தந்துள்ளது. இந்தியன் 2 ஃபிளாப், அரண்மனை 4 மாபெரும் ஹிட் மற்றும் நகைச்சுவை நடிகர்கள் சூரி, சிங்கம் புலி மாபெரும் அந்தஸ்தை அடைந்துள்ளனர். கமலஹாசன் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான இந்தியன் 2 திரைப்படம் விமர்சனம் மற்றும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சரிவை கண்டுள்ளது. அரசியலுக்கு பின் கமல்ஹாசனின் படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் வந்த நிலையில் விக்ரம் எனும் பிரம்மாண்ட ஹிட் படத்திற்கு பிறகு இவர் நடிக்கும் இந்தியன் 2 படம் மோசமான விமர்சனத்தின் காரணத்தினால் கமல்ஹாசனின் திரைப்பயணம் கிண்டல் செய்யப்படுகிறது. ஒரு பிரம்மாண்ட நடிகராக காணப்பட்ட கமலஹாசன் தற்போது இணையதளம் மற்றும் சமூக வலைதளத்தில் ட்ரோல் செய்யப்படுகிறார். கமர்ஷியல் படங்கள் மூலம் லாபத்தை அடைந்து வந்த இயக்குனர் சுந்தர் சி இந்த ஆண்டு அரண்மனை 4 என்னும் படத்தின் மூலம் இமாலய இயக்குனராக புகழ் பெற்றுள்ளார். இந்த படம் 100 கோடிகளுக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. இப்படத்தின் மூலம் இந்த ஆண்டின் சிறந்த இயக்குனர் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் சுந்தர் சி. கடந்த ஆண்டு விடுதலை படத்தில் கதையின் நாயகனாக நடித்து கலக்கியவர் சூரி. தற்போது கருடன் படத்தில் மீண்டும் நாயகனாக நடித்துள்ளார். இவர் நடித்துள்ள இப்படம் பட்டி தொட்டி என பல இடங்களில் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு சூப்பர் ஹிட் படமாக வாகை சூடியது. விஜய் சேதுபதியின் 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் இந்த ஆண்டு வெளியாகி வெற்றி படமாக கொண்டாடப்படுகிறது. இந்த படம் தற்போது நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகி சிறந்த படமாக பிரபலமாகியுள்ளது. இப்படத்தில் தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடிகர் சிங்கம் புலி ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து இப்படத்தின் மூலம் ஒரு வில்லத்தனமான நடிகர் என்ற பெயரினை தட்டி தூக்கியுள்ளார். தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனர் மற்றும் வெற்றி இயக்குனராக அறியப்பட்ட ஷங்கர் இந்தியன் 2 திரைப்படத்தினை இயக்கி பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டு வருகிறார். இப்படத்திற்கு கிடைத்துள்ள விமர்சனம் காரணத்தால் தனது திரைப்பயணத்தில் சறுக்கல் அடைந்துள்ளார். கோலிவுட் வட்டாரங்களில் இந்தியன் 2 திரைப்படத்திற்கு கிடைத்துள்ள மோசமான விமர்சனம் பேசும் பொருளாக மாறி பெரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது.